ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய பூஜா ரூம் க்ளீனிங்கும் அப்புறம் ஆர்கனைசேஷன் வீடியோவும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பூஜா ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட எனக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு மட்டுமே கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த திரி எல்லாமே கலெக்ட் பண்ணிக்குவேன். இது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம செவ்வாய் வெள்ளி வந்து சுற்றி போடுவோம்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு, அதுக்கு வந்து இந்த திரியை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது மாதிரி யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எல்லா விக்கிரகமுமே எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். அரிசி எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி கஞ்சி தொட்டியில் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா வந்து டெரஸில் வந்து பறவைகளுக்கு கூட நம்ம தூவி விட்டுடலாம். இல்லைன்னா கால் மீதி படாத இடத்துல வந்து போட்டுடலாம். ஏன்னா இந்த அரிசி வந்து நம்ம வந்து கீழே சாமிக்காக தட்டில் வச்சது தானே, அதனால அது மாதிரி எல்லா பூஜா படத்தையுமே எடுத்து வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லைனா மட்டும் என்னமோ வாய்ஸ் சுசீலா குரல் மாதிரி இருக்குமான்னு கேட்காதீங்க. இந்த மனம் வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். ஆக்சுவலாக இது வந்து நான் தண்ணி போட்டு தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரியே அந்த மேலே உள்ளதெல்லாம் வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தது. லைஃப் லாங் வராது போல் இது அப்படிங்கிறதுனால வந்து இப்போல்லாம் என்ன பண்ணிட்டேன் வந்து டிஷ்யூவில் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தொடச்சி எடுத்துக்கிறேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. இதனால தான் வந்து நான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து என்னோடய பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ்லாம் க்ளீன் பண்ணனா இதுக்கே வந்து பாதி டைம் எடுத்துகிட்டு போயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஈவினிங் தான் வந்து என்னோடய பூஜை வேலை வந்து பார்க்கவே வந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா இங்கே நம்மளோட சிங்கில் போட்டு இவ்வளோ பாத்திரத்தை வந்து நின்றுட்டு விளக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சு அங்கே தண்ணி வச்சு வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் நம்ம கீழே போகிற அந்த மாக்கோலம் தான் அந்த ஒரே ஷெல்ஃபில் தான் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஏன்னா கீழ் ஷெல்ஃப்லலாம் வச்சா வந்து பாப்பா வந்து எல்லாத்தையுமே கை வச்சு எடுத்துருவான். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து இப்படி தான் வந்து நான் வந்து பாத்திர விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பித்தளை ஜாமானுக்கு விம்ஜல், அதோட சபீனா, அப்புறம் காஞ்ச லெமன் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்மள்ட்ட நார்மல் லெமன் இருக்குது, அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துட்டோம்னா இது மாதிரி நல்லா நுர பொங்கி வரும். இதை வந்து நம்ம சும்மாவே வெறும் கை வச்சே வந்து பித்தளை ஜாமாவில் வந்து விளக்கும் போது நல்ல பலப்பலன்னு ஆகிடும். பட் சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்போது கை வந்து ரொம்ப எரிச்சல் எடுக்க தான் செய்யும். சென்சிட்டிவ் இல்லையோ எப்படினாலும் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணி கையை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே எரிய தான் செய்யுது. எனக்குமே அப்படி தான் இருக்கும். பட் நான் வந்து அந்த லெமன் தோல் வச்சு தேய்ச்சிக்குவேன். தேய்ச்சிட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, சில பேர் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது தான். ஒரு சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா பக்தி முக்தி போய் போகிற இடங்கள்லாம் புதுசாக அந்த கோயிலோட நினைவாக வந்து ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு வந்து என்னோடய பூஜை அறையில் வச்சுருவேன். வைக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வைக்கும் பொழுது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சில பேர் விக்கிரகம்லாம் வச்சுருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ கெமிக்கல் போட்ட பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லதா அப்படின்னு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்மளே வந்து நம்ம வந்து அழகுபடுத்திக்கணும். கண்டிப்பாக சோப் யூஸ் பண்ணுறோம், ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இதிலலாம் ஒன்றும் கெமிக்கல் இல்லாமலாம் இல்லை. அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது அதுக்குன்னு இருக்கிற பர்பஸ். இல்லை நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் புளி லெமன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப நேச்சுரலாக கிடைக்கிறது. இது என்னோடய பாத்திரம் வந்து பளிச்சுன்னு இருக்கணும்னா நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பித்தளை பாத்திரத்தை வந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதை வந்து கையோடையே வந்து ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா காய வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கருப்பு அந்த டாட்டாக வந்து அந்த தண்ணி இருக்கிற இடம்லாம் கருப்பாக மாறிடும். அது வந்து இல்லாமல் இருக்கும். எப்பொழுதுமே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது வந்து பன்னீர் யூஸ் பண்ணுங்கள், ஜவ்வாது யூஸ் பண்ணிக்க. எனக்கு வந்து ஜவ்வாது என்கிட்ட இல்லை, அதனால் வந்து பன்னீர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பன்னீரும் தண்ணீரும் இந்த விளக்குக்கு வந்து விளக்குக்கு தட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து முடிஞ்சளவு ஒற்றைப்படையில் வந்து நம்ம போட்டு வைக்கணும். பொட்டு வைக்கிறது வந்து எதுக்காகனா அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பூஜை ஜாமான்களுக்கு ஒரு அழகுக்காக வந்து நம்ம வைக்கிறோம். நிறைய பொட்டுகள் வைக்க முடியல, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணி ஒரே ஒரு பொட்டாவது வந்து வைங்க. கண்டிப்பாக வந்து வெறுமனையாக நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் வந்து இருக்கக்கூடாது. சாமி விக்கிரகம் வைக்கிற எல்லா தட்டுலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து பச்சரிசி வந்து பரப்பிக்குவேன். ஒரு சில விக்கிரகத்துக்கு வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பர்சனலாக இந்த சாமிக்கு வைப்போம் அந்த சாமிக்கு வைக்கணும்னு தோணும்போது ஒரு சில நாள் பிள்ளையாருக்கு வந்து நான் கீழே பச்சரிசி வைக்கவே மாட்டேன். மற்ற எல்லா விக்கிரகங்களுக்குமே வந்து தட்டில் வந்து கீழே வந்து பச்சரிசி பரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து விக்கிரகங்களை வந்து நான் வைப்பேன்.
அப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க சின்ன சின்ன விக்கிரகமாக இருந்தாலுமே அதுக்குமே வந்து நம்ம வந்து உடை வந்து உடுத்தணும். இங்கே வந்து எனக்கு தஞ்சாவூரில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கீழாவாசலில் தான் கிடைக்கும். அப்போ வந்து அங்கே தான் போய் வாங்கணும். பட் இங்கேருந்து நான் இருக்கிற ஏரியாலேருந்து கீழவாசல் வந்து கொஞ்சம் எனக்கு தூரம் தான். ஆனால் வந்து அதுக்கு பதிலாக நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வச்சுருக்கேன். அதை போய் வாங்குறதுக்குமே எனக்கு உண்மையிலே டைம் இல்லை. அதனால தான் போய் வாங்க முடியல. இது வந்து வலம்புரி சங்கு. இதை வந்து என்னால் டெய்லியும் தண்ணி மாற்ற முடியாத காரணத்தினால பச்சரிசி பரப்பிக்குவேன் அதில். அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ரூபா காயின் இல்லை, ஒரு வெள்ளி காயின் வச்சுருக்கேன். அந்த வெள்ளி காயின் வச்சுக்குவேன். இப்படி தான் வந்து மாக்கோலம் போட்டு நல்லா காய வச்சுக்குவேன். எத்தனை தடவை திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பார்த்தா இதே கோலம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு பெருசாலாம் வந்து கோலம் போட தெரியாது. பட் வந்து அந்தந்த சாமிக்குரிய இடத்துல ஒவ்வொரு கோலம் அந்தந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இப்போ வந்து முருகருக்குனா வந்து சரவணபவம் போட்டு அந்த ஷட்கோண கோலம் போட்டிருப்பேன். மகாலட்சுமி கிட்ட வந்து ஒரு தாமரை பூ கோலம் போட்டிருப்பேன். நடுப்புற ஒரு பூக்கோலம் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல லட்சுமி குபேரர், அதுக்கு வந்து குபேர கோலம் போடணும். குபேர கோலம் போடுற அளவுக்கு அங்கே வந்து இடவசதி இல்லாத பத்தாத காரணத்தினால வந்து சின்ன ஒரு பூ போட்டு இது ஃபுல்லாகவே அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கடவுளுக்குன்னு ஒவ்வொரு இடம் வச்சுருக்கேன் என்னோடய பூஜை அறையில். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து செட் பண்ணிடுவேன். ஒரு இடம் ஃபுல்லாகவே முருகருக்காக ஒதுக்கிடுவேன். ஒரு இடம் ஃபுல்லாகவே லட்சுமி குபேரருக்கு வடக்கு திசை பார்த்து அப்படி வச்சுருவேன். அப்புறம் வந்து முருகருக்குன்னு சொல்லிகிட்டே வந்து ஒரு விளக்கு கூட ஏற்றுவேன். அதையும் அதே இடத்துல வச்சுருவேன். இந்த குபேர பானையில் வந்து ஒரு பானை உடஞ்சி போச்சுன்னு கூட ரீசெண்டாக வந்து நான் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பானையை போய் வாங்குறதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லை. அதை போய் எப்படியாவது ஒரு தடவை வாங்கிட்டு வந்துடணும். இவ்வளோ நாள் வந்து கீழே தான் வச்சுட்டு இருந்தேன் இந்த சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் எல்லாமே. பட் வந்து இதுக்காக வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அந்த மணியை யூஸ் பண்ணி இப்போ வைக்கும்போது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை விட இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கோமாதா வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி வால் சைடு இருக்கணும். அங்கே வந்து லட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். இந்த சைடு தான் நிறைய விக்கிரகங்கள் வச்சுருப்பேன். இது அப்படியே செட் ஆஃப் அப்படியே அந்த சைடு வச்சுருவேன். இந்த சைடு அப்படியே பெருமாளுக்குன்னு ஒதுக்கிட்டேன். பெருமாளோட வலம்புரி சங்கு, அப்புறம் பெருமாளுக்கு உகந்தது லட்சுமி தாயார், அவங்களுக்கு வந்து அந்த குன்றின் மணி, சோழி, கோமதி சக்கரம், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிளாஸில் ஃபுல்லாக சில்லற காசும், அப்புறம் வந்து அதில் கொஞ்சோண்டு இன்னொரு கிளாஸில் வந்து உப்பு, விரலி மஞ்சள், ₹1 நாணயம் வச்சுருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் உப்பு வைக்க யூஸ் பண்ண கிளாஸ் என் கை தவறி விட்டு விடுந்த காரணத்தினால் இப்போதைக்கு அந்த கிளாஸில் வச்சுருக்கேன். பட் அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் வந்து வாங்கியே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் பூஜைகளில் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காரணத்தினால என்னோடய வீட்டுக்கு வந்து வந்தவங்க. ஒரு நெய் விளக்காவது வந்து நம்ம வந்து நம்மளோட பூஜை அறையில் ஏற்றணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோடய நல்ல விளக்குக்கு மட்டும் நெய்யும் எண்ணெயும் கலந்தே வந்து ஊற்றிக்குவேன். பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம நெய் மட்டும் ஊற்றும் போது நல்லா பற்றி நின்று எரியாது. நம்ம எண்ணெய் கலந்து ஊற்றும் போது அது வந்து நல்லாவே நின்று வந்து எரியும். இந்த மாதிரி பூஜை அறை குறிப்புகளுமே வந்து நம்மளோட வீடியோஸ்லேயே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் நம்மளோட சேனலே ரொம்ப ஹிட்டான வீடியோஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பூஜை அறை குறிப்புகள் தான். அந்த பூஜை அறை குறிப்புனால தான் மானிட்டேஷனே இல்லாத என் சேனல்லேருந்து மானிட்டேஷன் ஆனிச்சு. அழுக்காக இருக்கும் போது என் பூஜை அறை என்னமோ ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இப்போயும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. எல்லாத்தையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரோஸ் வச்சுருவேன். இவ்வளோவுக்கு கதம்பம் வாங்கி வைக்கணும்னா என்னோடய பட்ஜெட்டு கொஞ்சம் இடிக்கும். அதனால் முடிஞ்சளவு வந்து இந்த மாதிரி உதிரிப்பூ வாங்கி வச்சே வந்து சாமி கும்பிட வந்து நான் ட்ரை பண்ணிக்குவேன். ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி என்னோடய பூஜை அறையை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும். பிகாஸ் என்னோடய கஷ்டம், நஷ்டம், சுகம், துக்கம் இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்குன்னா அது இவங்களுக்கு மட்டும்தான். இவங்கக்கிட்ட சொல்லிடுவோம் போய், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, இதெல்லாம் எப்போ சரியாகும்னு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.